அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாத நிலையில் வழக்கு திங்கட்கிழமைக்கானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாத நிலையில் வழக்கானது திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விசாரணையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த வழக்கானது திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கானது தற்போது திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் இந்த வழக்கானது திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் ஏற்று வழக்கு தொடர்பாக வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விசாரணையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் இந்த வழக்கானது திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திங்கட்கிழமை அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்கப்படும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது திங்கட்கிழமைக்கு இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் திங்கட்கிழமை வாதங்கள் கேட்ட பிறகு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கானது விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாத நிலையில் இந்த வழக்கானது திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய விசாரணையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திங்கட்கிழமை அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்கப்படும் என நீதிபதிகள் உத்தரவும் பிறப்பித்திருக்கின்றனர். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமையன்று அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்கப்படும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். தனி நீதிபதிக்கு எதிராக கோவில் நிர்வாகம், தர்கா நிர்வாகம் தொடர்ந்த வழக்கில் விசாரணை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், திருப்பரங்குன்றம் வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதியின் ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவை ரத்து செய்யக்கோரி மாவட்ட ஆட்சியர் கோவில் செயல் அலுவலர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்கானது இன்று காலை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மேலும் கடந்த 9ஆம் தேதி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், தலைமைச் செயலாளர் மற்றும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் தலைமை காவல்துறை இயக்குனர் ஏடிஜிபி ஆகியோரை அவமதிப்பு வழக்கில் காணொலியில் ஆஜராக பிறப்பித்த உத்தரவையும் எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தது. இதேபோல் மேல்முறையீட்டு வழக்கில் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளும் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கூறி இடையீட்டு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுக்களும் இன்று விசாரணைக்கு வந்திருந்தது. மொத்தமாக தீபம் ஏற்ற பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை எதிர்த்து கிட்டத்தட்ட 26 மேல்முறையீட்டு மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை துவங்கியவுடன் திருப்பரங்குன்றம் கோவில் மிகவும் பழமையானது. அங்கு கார்த்திகை என்று பாரம்பரிய இடத்தில் தீபத்தை ஏற்ற உத்தரவிடக் கோரி தனி நீதிபதி முன்பாக வழக்கு அந்த மலையில் தர்க்கம் உள்ளது என அரசு தரப்பு வாதம் செய்தது. இந்த மனு பொதுநல மனு போல் தீர்மானிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டு இருப்பதாகவும் இந்த மனுவில் மனுதாரர் பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பியிருந்தார். மனுதாரரின் அடிப்படையில் கோவில் நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு இட இயலாது என அரசு தரப்பு வாதங்களை மேற்கொண்டது. விசாரணை வந்தபோது 25/8/1923 ஆண்டு
தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஏதும் தொடரப்படவில்லை என்று அரசு தரப்பு சொன்னது. 73 ஆண்டுகளாக உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபத்திலேயே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. எந்த பிரச்சனையும் அப்போது எழவில்லை. 1912ஆம் ஆண்டில் மீண்டும் பிரச்சனை எழுந்தது. இருமுறை மத பிரச்சனைகள் என்பது எழுந்திருக்கிறது. உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் தீபம் ஏற்றப்படும். இந்த ஆண்டும் அதுவே பின்பற்றப்பட்டது. ராம ரவிக்குமார் எனும் மனுதாரர் கோவில் நிர்வாகமோ அல்லது அவரோ தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க கோரி வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இது தனிநபரின் கோரிக்கை. அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் அவர் நீதிமன்றத்தை அணுகினார் என ராமன் உச்சிப்பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் தீபம் ஏற்றப்படும். இந்த ஆண்டும் அதுவே பின்பற்றப்பட்டது. ராமர் ரவிக்குமார் எனும் மனுதாரர் கோவில் நிர்வாகமோ அல்லது அவரது தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க கோரி வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இது தனிநபரின் கோரிக்கை தான் என்று சொல்லப்பட்டிருந்தது. திருப்பொன்றமலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல. அரசு தரப்பு வாதங்களை மேற்கொண்டது. திருப்பொன்றமலை தொடர்பான முந்தைய தீர்ப்புகளை கருத்தில் கொள்ளாமல் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் எனவும் உரிமையல் நீதிமன்றத்தில் 1923ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என அரசு தரப்பு சொல்லியிருக்கிறது. உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றுவதால் எந்த பிரச்சனையும் இயலவில்லை. திருப்பொன்றமலை ஒரு இடத்தில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என அரசு தரப்பு வாதங்களை மேற்கொண்டது. குறிப்பாக 90களுக்கு பிறகு ஆண்டு சரியாக குறிப்பிடப்படவில்லை. திருப்பொன்றம் தூண் சர்வே தூண் தானா என்று உறுதி செய்து உள்ளீர்களா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். திருப்பொன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் தான் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என அரசு தரப்பு வாதிட்டது. 2014ஆம் ஆண்டு தீர்ப்பை குறிப்பிட்டு அரசு தரப்பு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு விசாரணையில் வாதங்களை மேற்கொண்டது. தனி நீதிபதி தீபம் ஏற்ற பிறப்பித்த இடத்தின் அருகே தர்கா உள்ளது என்று அரசு தரப்பு வாதிட்டது. திருப்பொன்றம் மலையில் சர்ச்சைக்குரிய இடத்தில் உள்ளது சர்வே செல்தான் என அரசு தரப்பு வாதங்களை மேற்கொண்டது. பல்வேறு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நடைமுறையை இந்த ஆண்டும் பின்பற்றதாகவும் 74 ஆண்டுகள் அமைதியாக இருந்தது. அதன் பிறகு 1994ஆம் ஆண்டு பிறகுதான் மீண்டும் தீபம் குறித்து பிரச்சனை எழுந்திருக்கிறது. வழக்கமான உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தனர். அதே சமயம் நிலைமை சீர்படுத்தவே மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவு என்பது பிறப்பித்து இருந்தார் எனவும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் கோவில் நிர்வாகத்திற்கும் தான் கோவில் முறைகள் நடைமுறைகள் தெரியும். மலை உச்சியில் உள்ள தீபத்துணி கார்த்திகை தீபம் எப்போதும் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்றப்படவில்லை என கோவில் தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பொன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை கோவில் நிர்வாகம் மட்டுமே இது குறித்து முடிவெடுக்க வேண்டுமே என இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளர் கூறியிருக்கிறார் என்று கோவில் தரப்பில் கூறப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் தரப்பில் வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் வாதங்களை முன்வைத்தார். மனுதாரர் ராம ரவிக்குமார் வேறு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தால் அவர்கள் கோவில் இணை ஆணையரை அணுகி மனு அளிக்க வேண்டும், அவர்கள்தான் முடிவு எடுக்க வேண்டும் என கோவில் தரப்பு வாதங்களை மேற்கொண்டது. மனுதாரர் ராம ரவிக்குமார் கோவில் அலுவலகத்தில் கொடுத்த கடிதத்தில் நீதிபதி தலராஜ் உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என கூறியிருந்தார். கோவில் நிர்வாகத்தின் முடிவே இறுதியானது என்று நாங்கள் மறுத்துவிட்டோம். தீபம் ஏற்றுவதில் கோவில் நிர்வாக முடிவுதான் முக்கியமானது. பல உத்தரவுகளிலும் அது உறுதியாகி இருக்கிறது. கோவில் நிர்வாகம் தான் நேரடியாக நிர்வாகம் செய்கிறது. எனவே இந்த முடிவை எடுத்தோம் என கோவில் தரப்பு வாதங்களை மேற்கொண்டது. தனி நீதிபதி தனது உத்தரவு உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த ஆண்டு முதல் மலை உச்சியில் மேலும் ஒரு தீபம் ஏற்றப்பட வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். நீதிமன்றம் கோவிலில் புதிய பழக்க வழக்கத்தை தடைபிடிக்க கோரி உத்தரவு பிறப்பிக்க இயலாது என கோவில் தரப்பு வாதங்களை மேற்கொண்டது. திருப்பொன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு விசாரணையை தற்சமயம் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். திங்கட்கிழமை அனைத்து தரப்பு வழக்குகளையும் கேட்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. வழக்கு விசாரணைக்காகவே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது எனவும் கார்த்திகை தீபம் ஏற்றுவதில் பிரச்சனை இல்லை, எங்கு ஏற்றுவது, வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்பதுதான் பிரச்சனை என நீதிபதிகள் சொல்லி வரும் திங்கட்கிழமைக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன்.